ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் பர்ஃபெக்ட் ரெசிபி அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பச்சை தட்டைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு 1 கிலோ தட்டைப்பயிரை வாங்கி பிரித்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ வரும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, 30 வெங்காயம், 15 பல் பூண்டு கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க. எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தும் போது அடுப்பு சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது இதுவும் கருகாமல் இருக்கும். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க தட்டைப்பயிறு எடுத்து இது கூட சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதை வடித்து இதில் சேர்த்திக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியை சேர்த்துக்க போகிறேன். குழம்பு கெட்டி பண்ணுறதுக்காக ஆரிய மாவு 3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொதிக்கிற புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஆரிய மாவு ஊற்றும் போது குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும். வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆரிய மாவு வெந்ததுமே கெட்டியாயிடும். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியானதும் இறக்கிற வேண்டியது தான். சிம்பிளாக குழம்பு ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.